வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் பேப்பர் கிளாஸ் டிஸ்கஷன். இது பேப்பர் கிளாஸ் வீடியோ சீரீஸில் 19வது கிளாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இதுக்கு முதல் நாங்கள் நொதியங்கள் டியூட் பார்த்துட்டு இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒளித்தொகுப்பு. அப்போ ஒளித்தொகுப்பில் 30 MCQ உள்ள ஒரு டியூட்டில் முதல் 8 கேள்வி செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி 9வது கேள்வியிலேருந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிதானே? அப்போ 9வது கேள்வியிலேருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்ப்போம் என்ன அப்படின்னு. 9வது கேள்வி, C3 C4 தாவரங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள். C3 C4 தாவரங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள். இப்போ C3 தாவரங்களில் CO2 பதித்தல் 2 தடவைகள் இடம்பெறும். CO2 பதித்தல் C3 தாவரங்களில், இப்போ C3 தாவரங்களில் CO2 பதித்தல் எத்தனை முறை நடைபெறும்? ஒரு முறை தான் நடைபெறும். அப்போ CO2 பதித்தல் C3 தாவரங்களில் ஒரு முறை எங்கே நடக்கும்? இலை நடுவிலே களத்தில் மட்டும். அப்போ எங்கே நடக்கும்? இலை நடுவிலே களம், இலை நடுவிளைய களம். சரியா? இலை நடுவிலே களம். அப்போ ஒரே ஒரு முறை மட்டும்தான் நடக்கும், இலை நடுவிலே களத்தில் நடக்கும். இங்கே CO2 பதிக்கிற நொதியம் ருபிஸ்கோ. நொதியம் வந்து ருபிஸ்கோ. சரியா? இங்கே CO2 பதிக்கிற நொதியம் ருபிஸ்கோ. இங்கே CO2 வாங்கி வந்து RUBP. சரியா? அப்போ முதலாவது கூற்று பிழைக்குது. CO2 பதித்தல் C4ல 2 தடவை நடக்கும். C4ல CO2 பதித்தல் 2 தடவை நடக்கும். முதலாவது தடவை எங்க நடக்கும்? இலை நடுவிளைய களத்தில். அப்போ இலை நடுவிளைய களத்தில் CO2 பதிக்கிறதுல அந்த நொதியம் எதுனா PEP கார்பாக்சிலேஸ். அப்போ நீங்கள் இந்த ஷார்ட் ஃபார்ம் போட்டுங்கன்னு எழுதலாமா அப்படின்னா இது எழுதலாம். சரியா? இதில் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ரிசோர்ஸ் புக்கில் என்னென்ன ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஷார்ட் ஃபார்ம் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ PEP கார்பாக்சிலேஸ் பொஸ்போ ஈனோல் பைருவேட் கார்பாக்சிலேஸ்னு எழுதலாம், அல்லது PEP கார்பாக்சிலேஸ்னு எழுதலாம். அப்போ முதலாவது முறை CO2 பதித்தல் நடக்கிறது இலை நடுவிலே களத்தில். சரியா? இலை நடுவிலே களத்தில். ரைட். அங்கே CO2 வாங்கியது, CO2 வாங்குறது யார்? பொஸ்போ ஈனோல் பைருவேட், PEP, பொஸ்போ ஈனோல் பைருவேட். PEP தான் அங்கே CO2 வாங்கி, PEP தான் CO2 வாங்கி. ரைட்டா? ஓகே. இன்னும் ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வைக்கணும். அந்த முதலாவது தடவை இலை நடுவிலை களத்தில் C4 தாவரத்தில் கார்பன் டை ஆக்சைடு பதிக்கப்படுறது, அங்கே போன கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து போன கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுங்க பார்ப்போம். வளிமண்டல CO2. அது வளிமண்டல CO2. சரி? அப்போ வளிமண்டல CO2 பதிக்கிறது C4 தாவரத்தில் இலை நடுவிலை களத்தில் நடக்கும். சரியா? அப்போ அடுத்தது, இது முதலாவது முறை தானே. 2வது முறை CO2 பதிக்கிறது எங்க? 2வது முறை CO2 பதிக்கிறது வந்து கட்டுமடல் களத்தில். ரைட். அப்போ அங்கே காணப்படுற நொதியம் என்ன? ருபிஸ்கோவே தான். CO2 வாங்கி யாரு? RUBP. அப்போ C3 தாவரங்களில் ஒரே ஒரு முறை பதிக்கப்படும். C4 தாவரங்களில் CO2 பதித்தல் 2 முறைகளில் 2 இடங்களில் நடக்கும். ஓகே, ரைட். அப்போ முதலாவது பிழை. 2வது பார்ப்போம். CO2 வாங்கி RUBP மட்டும். CO2 வாங்கி இங்கிட்டு CO2 வாங்கி PEP மட்டும்னு சொல்லியாச்சு. அப்போ PEP ஒரு CO2 வாங்கி அதே மாதிரி இன்னும் ஒரு CO2 வாங்கியும் இருக்கு. அந்த CO2 வாங்கியது RUBP. அப்போ C4 தாவரங்களில் 2 CO2 வாங்கியிருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட்டாக இன்வால்வ் ஆகிற CO2 வாங்கி PEP, அடுத்த CO2 வாங்கி தான் RUBP. அப்போ இதுவும் CO2 வாங்கி தான். சரியா? அதுவும் ஒரு CO2 வாங்கி தான். முதல் விளைவு ஒக்சலோசிட்டேட்டா? இங்கே முதல் விளைவு இங்கே என்ன? முதல் விளைவு இங்கே என்னது? 3PGA. இது உண்மையிலே முதல் விளைவு அல்ல. முதல் விளைவு ஒரு 6 கார்பன் சேர்வை, ஒன்று உறுதியற்ற 6 கார்பன் சேர்வை.
அது உடனடியாக உடைஞ்சி 2 3PGA மூலக்கூறை உருவாக்கும். இங்கே முதலாவது உறுதியான விளைபொருள் கேட்டால் C4 தாவரத்தில் முதலாவது உறுதியான விளைபொருள். அப்போ முதலாவது உறுதியான விளைபொருள் என்னது? ஒக்சலோ அசட்டேட்னு சொல்கிற ஒரு அமிலம். ஒக்சலோ அசட்டேட்னு சொல்கிற ஒரு அமிலம். அது கார்போஹைட்ரேட் அல்ல. சரியா? அது கார்போஹைட்ரேட் அல்ல, அது ஒரு அமிலம்னு ஞாபகம் வைங்க. அது ஒரு அமிலம்னு ஞாபகம் வைங்க. சரிதானே? ரைட். அப்போ 3ம் பிழைச்சிருச்சு. அப்போ இங்கிட்ட முதல் விளைவு 3-phosphoglycerate பிழை. 4 ஒளித்தொகுப்பில் கட்டுமடல் கலங்கள் மட்டும் பங்கு பெற்றும். C3 தாவரங்களில் கட்டுமடல் கலம் இருக்கா? இருக்கு. பச்சை நிறமா? இல்லை, பச்சை நிறம் இல்லை. ஸோ C3 தாவரங்களில் உள்ள கட்டுமடல் கலத்தால் ஒளித்தொகுப்பு செய்ய இயலாது. C3 தாவரங்களில் உள்ள கட்டுமடல் கலத்தால் ஒளித்தொகுப்பு செய்ய இயலாது. அப்போ C4 தாவரங்களில் ஒளித்தொகுப்பு நிகழ்த்துறதுக்கு 2 தொழிற்பங்கீடுடைய கலங்கள் இருக்கும். அதுக்கு தான் பேர் நாங்கள் சொல்லுவோம் கிரான்ஸ் அனட்டமி. கிரான்ஸ் அனட்டமி என்றால் என்ன? கிரான்ஸ் அனட்டமி என்றால் என்னன்னா, கிரான்ஸ் அனட்டமி என்றால் என்ன? இது கலன்கட்டு. சரியா? இது கலன்கட்டு. கலன்கட்டை சூழ காணப்படுற கலத்துக்கு தான் என்ன பேர்? கலன்கட்டை சூழ காணப்படுறது கலத்துக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். கட்டுமடல் கலம். அப்போ இதெல்லாம் கட்டுமடல் கலம். நான் வரைகிறதுங்கண்ணே கட்டுமடல் கலம். அப்போ கட்டுமடல் கலம் இதெல்லாம் கலன்கட்டை சூழ காணப்படுற கலங்கள் கட்டுமடல் கலங்கள். இந்த கட்டுமடல் கலங்களை சூழ கட்டுமடல் கலங்களை சூழ என்ன காணப்பட போகுது? இலை நடுவிலே கலம். அப்போ இங்கே இலை நடுவிலே கலம். அப்போ இங்கிட்ட இருக்கிறது இலை நடுவிலே கலம். சரியா? இது இலை நடுவிலே கலம். விலங்கு தானே? கலன்கட்டுகளை சூழ கட்டுமடல் கலம், கட்டுமடல் கலத்தை சூழ இலை நடுவிலே கலம் காணப்படும் ஒழுங்கமைப்புக்கு தான் பேர் கிரான்ஸ் உடல் அமைப்பியல். கிரான்ஸ் உடல் அமைப்பியல் என்றால் என்னன்னா, நீங்கள் ரெடி ஆகணும். கலன்கட்டை சூழ, அப்போ இது கலன்கட்டு. கலன்கட்டு கலன்கட்டை சூழ கட்டுமடல் கலமும், கட்டுமடல் கலத்தை சூழ இலை நடுவிலே கலம். அப்போ இது என்ன கலம்? இது கட்டுமடல் கலம். கட்டுமடல் கலம். சரியா? கட்டுமடல் கலம். அப்போ இது என்னது? கலன்கட்டு. கலன்கட்டு. அப்போ இது என்னது? இலை நடுவிலைய கலம். இலை நடுவிலைய கலம். சரியா? அப்போ கலன்கட்டை சூழ கட்டுமடல் கலம், கட்டுமடல் கலமும், கட்டுமடல் கலத்தை சூழ இலை நடுவிலைய கலமும் காணப்படும் ஒழுங்கமைப்பு தான் கிரான்ஸ் ஒழுங்கமைப்பு. ரைட். அப்போ ஒளித்தொகுப்பில் கட்டுமடல் கலங்கள் மட்டும் பங்கு பெற்றும். இல்லை, C3ல இலை நடுவிலைய கலம் மட்டும்தான் இருக்கு. கட்டுமடல் கலம் இல்லை. இப்போ இங்கே கட்டுமடல் கலம் இருக்கு, அதில் ஒளித்தொகுப்பு நடக்காது. பச்சை நிறமானது அல்ல. ஓகே. கட்டுமடல் கலங்கள் இலை நடுவிலைய கலங்கள் 2 ஒளித்தொகுப்பில் பங்கு பெற்றும். அப்போ 4வதுல C3 தாவரங்களுக்கு ஒப்பானது பிழைச்சிருச்சு. C4 அந்த பக்கம் சரி. 5வது பார்ப்போம். இலை நடுவிலைய கலங்களில், இலை நடுவிலே அந்த கட்டுமடலை வெட்டி விடுங்க பிள்ளைகள். இலை நடுவிலைய கலங்களில் காணப்படும் பச்சையுறுமணிகள் உடல் அமைப்பில் ஒரே மாதிரியானவை. அப்போ இலை நடுவிலைய கலம்னு ஒன்று மட்டும்தானே இருக்கீங்க. ஸோ இலை நடுவிலைய கலத்தில் காணப்படுற பச்சையுறுமணி எப்படி இருக்கும்? பச்சையுறுமணிகள் உடல் அமைப்பில் ஒரே மாதிரியானவை. சரியா? அப்போ இங்கே 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 2 வகையான களம் இருக்குது. இலை நடுவிலைய களம், அடுத்தது கட்டுமடல் களம். இந்த இலை நடுவிலைய களம் அன்னைக்கே பார்த்தனாங்க. இலை நடுவிலைய களம் எதுக்கு சிரத்தல் அடைஞ்சிருக்கும்? நான் மேலே எழுதுறேன். இலை நடுவிலைய களம் எதுக்கு சிரத்தல் அடைஞ்சிருக்கும்? ஒளித்தாக்கம் நடைபெறத்துக்கா, கெல்வின் வட்டம் நடைபெறத்துக்கா? கெல்வின் வட்டம் நடக்கவே நடக்காது. இப்போ இது ஒளித்தாக்கம் நடைபெறதுக்கு சிரத்தல் அடைஞ்சிருக்கும். ஒளித்தாக்கம். அப்போ ஒளித்தாக்கம் நடைபெறுவதற்கு சிரத்தல் அடைஞ்சிருக்கிறது இலை நடுவிலைய களம். கட்டுமடல் களம் எதுக்கு? கட்டுமடல் களம் தான் கெல்வின் வட்டம் நடைபெறுவதற்கு சிரத்தல் அடைஞ்சிருக்கும். கெல்வின் வட்டம். அப்போ ஒளித்தாக்கம் நடைபெறுவதற்கு இலை நடுவிலைய களம் எவ்வாறு சிரத்தல் அடைஞ்சிருக்கும்? மணியுருக்கள் ஒப்பீட்டளவில் பெரிய சைஸில் இருக்கும். அதிக எண்ணிக்கையான மணியுருக்கள் இருக்கும். அதிக எண்ணிக்கையான மணியுருக்கள் இருக்கும். சரிதானே? ரைட். அப்போ இலை நடுவிலைய கலங்களில் காணப்படும் பச்சையுறுமணிகள் உடலமைப்பில் ஒரே மாதிரியானவை. சரியங்க. இங்கிட்டு பாருங்க. இங்கிட்டு எப்படி வரணும்? இலை நடுவிலைய கலங்கள் கட்டுமடல் கலங்களில் காணப்படும் பச்சையுறுமணிகள் உடலமைப்பில் வேறுபட்டதாகும். இலை நடுவிலைய கலத்தில் காணப்படுற பச்சையுறுமணி வேறுபட்டது, கட்டுமடல் கலத்தில் காணப்படுற பச்சையுறுமணி வேறுபட்டது. அப்போ கட்டுமடல் கலத்தில் கட்டுமடல் கலம் எதுக்கு சிரத்தல் அடைஞ்சிருக்கும்? கெல்வின் வட்டத்துக்கு. ஸோ சிரத்தல் அடைஞ்ச பஞ்சனையை கொண்டிருக்கும். மணியுருக்கள் இருக்காதா? மணியுருக்கள் இருக்கும். மணியுருக்கள் இருந்தாலும் அதில் தைலகாய்டு மென்சவ்வில் ஒளித்தொகுதி இருக்குமா? இருக்கும். ஒளித்தொகுதி எது மட்டும் இருக்கும்? PS1 மட்டும்தான் இருக்கும். PS2 இங்கே இல்லை. PS2 இல்லை. PS2 இல்லை. சரிதானே? ரைட். அப்போ 9க்கு ஆன்சர் 5. 9க்கு ஆன்சர் 5.
சரியா? 9க்கு ஆன்சர் 5. அடுத்தது 10வது கேள்வி. சரியா? 10வது கேள்விக்கு நாங்கள் போகிறோம். குளுக்கோஸ் தொகுப்புக்கு ஒரு முன்னோடி. இப்போ குளுக்கோஸ் தொகுப்புக்கு ஒரு முன்னோடி மூலக்கூறாக தொழிற்படும் கெல்வின் வட்டத்தில் உற்பத்தியாகும் விளைபொருள். அப்போ குளுக்கோஸ் தொகுப்பின் முன்னோடி உங்களுக்கு தெரியும், G3P. குளுக்கோஸ் தொகுப்பின் முன்னோடி யார்? G3P தானே. சரியா? அதில் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. குளுக்கோஸ் தொகுப்பின் முன்னோடி வந்து G3P, கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட், ரைட்? கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். அப்போ இந்த G3P தான் குளுக்கோஸ் தொகுப்புக்கான முன்னோடி. அப்போ கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். அப்போ ஒரு மூலக்கூறு அப்போ இதில் ஒரு மூலக்கூறுட தேரிய தொகுப்புக்கு தேரிய மூலக்கூறு ஒன்று G3P உருவாக்கப்பட அல்லது ஒரு மூலக்கூறு G3P உருவாக்கப்பட கெல்வின் வட்டம் எத்தனை முறை நடக்கணும்? 3 முறை நடக்கணும். சரியா? தேரிய மூலக்கூறு G3P ஒன்றினது தொகுப்புக்கு கெல்வின் வட்டம் 3 முறை இடம்பெறணும். அப்போ G3P எத்தனை கார்பன் சேர்வை? 3 கார்பன் சேர்வை. குளுக்கோஸ் எத்தனை கார்பன் சேர்வை? 6 கார்பன் சேர்வை. அப்போ 3 கார்பன் மூலக்கூறான G3P தொகுக்கிறதுக்கு கெல்வின் வட்டம் 3 முறை நடக்கணுமா இருந்தால் 6 கார்பன் சேர்வையான குளுக்கோஸ் தொகுப்புக்கு கெல்வின் வட்டம் எத்தனை முறை நடக்கணும்? 6 முறை நடக்கணும். அப்போ ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் தொகுப்புக்கு கெல்வின் வட்டம் எத்தனை முறை நடக்கணும்? 6 முறை இடம்பெறுதல் வேண்டும். சரியா? 6 முறை இடம்பெற்றால் தான் தேரிய குளுக்கோஸ் மூலக்கூறு ஒன்று உருவாக்கப்படும். அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஸோ 10க்கு ஆன்சர் நேரடியாக நீங்கள் போகலாம், கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். அப்போ கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் என்பது ஒரு கார்போஹைட்ரேட். இப்போ நீங்கள் ஞாபகம் வைங்க. சரியா? ஒளித்தோப்பின் கெல்வின் வட்டத்தின் போது தோற்றுவிக்கப்படுகின்ற முதலாவது கார்போஹைட்ரேட் எது அப்படின்னா G3P. முதலாவது சரியா கார்போஹைட்ரேட் சரியா? முதலாவது கார்போஹைட்ரேட். சரியா? ஓகே. அப்ப கெல்வின் வட்டத்தின் போது தோற்றுவிக்கப்படுற முதலாவது உறுதியான விளைபொருள் இது. கெல்வின் வட்டத்தின் போது தோற்றுவிக்கப்படுற முதலாவது உறுதியான விளைபொருள் 3PGA. 3PGA தான் முதலாவது உறுதியான விளைபொருள். உறுதியான விளைபொருள். டவுட் வரக்கூடாது. ஸோ 10க்கு ஆன்சர் 3. 11வது கேள்வி பார்ப்போம் என்னன்ட்டு. ரைட்? ஒளித்தோப்பின் ஒளியில் தங்கியிருக்கும் தாக்கங்களுக்கே உரித்தானது. ஒளித்தாக்கத்தில் மட்டும் என்னமோ நடக்க போகுது பார்ப்போம். பின்வருவனற்றுள் எது ஒளியில் தங்கியிருக்கும் தாக்கங்களுக்கே உரித்தானது? பொஸ்போரைலேற்றம் ஒளித்தாக்கத்தில் மட்டுமா நடக்கும்? களங்களில் ATP தோற்றுவிக்கப்படும் நிகழ்வுக்கு பேர் பொஸ்போரிலேற்றம். களங்களில் ATP தோற்றுவிக்கப்படும் நிகழ்வுக்கு என்ன பேர்? பொஸ்போரிலேற்றம். இந்த பொஸ்போரிலேற்றம் எத்தனை வகைப்படும்னு படிச்சீங்க? 3 வகைப்படும். என்ன? ஒளிபொஸ்போரிலேற்றம். அப்போ ஒளிபொஸ்போரிலேற்றம் ஒளித்தொகுப்புல மட்டும்தான் நடக்கும், ஒளித்தாக்கத்தின் போது மட்டும்தான் நடக்கும். ஒளித்தாக்கத்துக்கு மட்டுமே உரித்தானது ஒளிபொஸ்போரிலேற்றம் எழுதலாம். நீங்கள் ஒளிபொஸ்போரிலேற்றம் எழுதலாம். நீரின் பிளப்பு எழுதலாம். இல்லைங்களா? அப்போ பொஸ்போரிலேற்றம் எப்பெல்லாம் நடக்கும்? ஒளித்தொகுப்பின் ஒளித்தாக்கத்தின் போது நடக்கிறது ஒளிபொஸ்போரிலேற்றம். கலச்சுவாசத்தின் கிளைகோபோப்பின் போது நடக்கிறது கீழ்ப்படைக்குரிய பொஸ்போரிலேற்றம். கலச்சுவாசத்தின் கிரெப்ஸ் வட்டத்தின் போது நடக்கிறது கீழ்ப்படைக்குரிய பொஸ்போரிலேற்றம். கலச்சுவாசத்தின் இலத்திரன் கொண்டு செல்லும் சங்கிலியின் போது நடைபெறுவது ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேற்றம். சரியா? ஸோ கூற்றுப்பிழை. இலத்திரன் கொண்டு செல்லல் சங்கிலி ஒளித்தோப்பின் ஒளித்தாக்கத்தின் போது அந்த இலத்திரன் கொண்டு செல்லல் சங்கிலி 2 மெத்தடில் நடக்கலாம். ஒன்று நேரான இலத்திரன் பாய்ச்சல், இன்னொன்று வட்டவடுக்கான இலத்திரன் பாய்ச்சல். வேற எப்போ இலத்திரன் கொண்டு செல்லல் சங்கிலி நடக்கும்? ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேற்றத்தின் போது அந்த இலத்திரன்கள் பயணிக்கின்ற பாதை. சரியா? சரி.
மூன்றாவது துணை நொதிய தாழ்த்தல். துணை நொதிய தாழ்த்தல் என்றால் இந்த NAD பிளஸ் ஐதரசனையும் இலத்திரனையும் வாங்கிட்டு தாழ்த்தப்படுறது என்னவாக NADH ஆக. அப்போ இது கலச்சுவாசத்தின் போது நடக்கும். துணை நொதியத்தில் வேறொரு துணை நொதியம் இருக்கு NADP பிளஸ், இது H பிளஸையும் இலத்திரனை வாங்கிக்கிட்டு என்னவாக தாழ்த்தப்படும் NADPH ஆக தாழ்த்தப்படும். NADPH ஆக தாழ்த்தப்படும். அப்போ இது ஒளித்தொகுப்பின் போது நடைபெறுவது, அது கலச்சுவாசத்தின் போது நடைபெறுவது. ஸோ துணை நொதியங்களின் தாழ்த்தல் ஒளித்தொகுப்பின் போது நடக்கும், கலச்சுவாசத்தின் போது நடக்கும். அடுத்து 4 இலத்திரன் காவிகளின் தொழிற்பாடு. இலத்திரன் காவிகளின் தொழிற்பாடு. அப்போ இது ஒரு இலத்திரன் காவி NAD பிளஸ் FAD, அதே மாதிரி NADP பிளஸ் எல்லாம் இலத்திரன் காவிகள். சரி, அதுவும் ஒளித்தொகுப்புக்கும் பொது, கலச்சுவாசத்துக்கும் பொது. ஒளித்தொகுப்பின் ஒளியில் தங்கியிருக்கும் தாக்கத்துக்கு மட்டும் தனித்துவமானது. நான் முதல்ல சொன்னேன், ஒன்று ஒளிபோஸ்போர்லேற்றம், ரெண்டாவது நீரின் பிளப்பு. நீரின் பிளப்பு இந்த H2O பிளக்கப்படும், சரியா, பகுக்கப்படும். நீரின் பிளப்பு இடம்பெறும். எப்படி H பிளஸ் ஆகும், சரியா, O2 கேஸ் ஆகவும் இலத்திரன் ஆகும். இது நீரின் பிளப்பு நடக்கிறது ஒளித்தொகுப்பின் ஒளித்தாக்கத்தின் போது மட்டும்தான். ஒளித்தொகுப்பின் ஒளித்தாக்கத்தின் போது மட்டும்தான். ரைட், ஓகே. 12வது கேள்வி. அப்போ 11:5 12 ஒளித்தொகுப்பின் C4 பாதையின் கட்டுமடல் கலங்களில் CO2 வாங்கி, கட்டுமடல் களத்தில் CO2 வாங்கி கேட்குறாங்க. அப்போ இலை நடுவிலை களத்தில் CO2 வாங்கி PEP, கட்டுமடல் களத்தில் CO2 வாங்கியது RUBP. ஸோ ஆன்சர் 12க்கு ஆன்சர் 3. ஒளித்தொகுப்பின் C4 பாதையில் கட்டுமடல் களங்களில் CO2 வாங்கி வந்து கட்டுமடல் களம். ரெண்டாவது இடம்பெறுறது தானே கட்டுமடல் களம். கட்டுமடல் களத்தில் CO2 வாங்கி வந்து RUBP. ஸோ 12க்கு ஆன்சர் 3. 12க்கான ஆன்சர் 3. 13 கெரட்டின் போலிகளை பற்றி சொல்கிறாங்க. அப்போ கெரட்டின் போலிகள், அந்த சில கெரட்டின் போலிகள் செய்கிற தொழில் உங்களுக்கு தெரியும். சில கெரட்டின் போலிகளோட தொழில் என்னது? ஒளி பாதுகாப்பு, ஃபோட்டோ ப்ரொடெக்ஷன். சரிதானே? ஒளி பாதுகாப்பு என்றால் என்ன? மேலதிக ஒளிசக்தியை அகத்துறிஞ்சி விரயமாக்கல். மேலதிக ஒளிசக்தியை அகத்துறிஞ்சி விரயமாக்கல் ஒளி பாதுகாப்பு எனப்படும். அப்போ கெரட்டின் போலிகள் பிரதான ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் ஆகும். பிரதான ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் எது? பிரதான ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் எதுனா குளோரோஃபில்லே. ஒளித்தாக்கத்தில் நேரடியாக பங்கு கொள்ளும். சரியா? ஒளித்தொகுதி 2இல் காணப்படுகின்ற போதிலும் ஒளித்தொகுதி 1இல் காணப்படுவதில்லை. அப்போ கெரட்டின் போலிகள் ஒளித்தொகுதி 1இல் இருக்கா, ஒளித்தொகுதி 2இல் இருக்கா? 2லையுமே இருக்கும். ஏன்? அது இந்த ஒளி அறுவடை சிக்கல்ட ஒரு பகுதி தானே. ஒளி அறுவடை சிக்கல்ட ஒரு பகுதி. அப்போ ஃபோட்டோ சிஸ்டம் ஒளித்தொகுதி 1லையும் இருக்கும், ஒளித்தொகுதி 2லையும் இருக்கும். ஸோ டவுட் இல்லை. 3 600-700 நெனோமீட்டர் ஒளியலைகளை மட்டும் அகத்துறிஞ்சும். 600-700ன்றது அது சிவப்பு ஒளியிட அலைநீளம் தானே. அப்போ கெரட்டின் போலிகள் ஒளியலைகளோட வெவ்வேறு அலைநீளங்களை அகத்துறிஞ்சிற நிறப்பொருட்கள். வெவ்வேறு அலைநீளம் உள்ள ஒளிக்கதிர்கள் அது அகத்துறிஞ்சும். ஸோ 3ம் பிழை. மைய புன்வெற்றிடத்திலும் நிறப்பொருள்களாக உள்ளன. மைய புன்வெற்றிடத்தில் காணப்படுற நிறப்பொருள் என்னது? எந்தோசயனின். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எந்தோசயனின். மைய பொன்வெட்டத்தில் காணப்படுற நிறப்பொருள் நாங்கள் எழுதி விடுறேனே சும்மா. ஏன்னா மைய பொன்வெட்டத்தில் காணப்படுறது எந்தோசயனின். இந்த எந்தோசயனின் எங்கே இருக்கும்ட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க. ரோஹியோன்ட்டு ஒரு பிளான்ட் ஒன்று படிப்பீங்க. ரோஹியோ தாவரம். என்ன? ரோஹியோ தாவரத்தின் கீழ்ப்புற மேற்றோல் பர்பிள் கலரில் இருக்கும். பார்த்துருக்கீங்க தானே? ரோஹியோ தாவரம் அல்லது ட்ராடஸ்கான்டியா வேற, ரோஹியோ வேற தானே. அப்போ ட்ராடஸ்கான்டியாலேயும் கீழ்ப்புற மேற்றோல் பர்பிள் கலராக இருக்கிறதுக்கான காரணம், கீழ்ப்புற மேற்றோல் பர்பிள் கலராக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து என்னது? இந்த எந்தோசைனின். சரியா? இந்த எந்தோசைனின் தான். ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம்.
பிழை அது 4வது பிழை. 5வது ஒளி ஒட்சியேற்றத்திலிருந்து தாவரங்களை பாதுகாக்கும். ஒளியினால் குளோரோஃபில்லுக்கு ஏற்படுகின்ற சாத்தியமான கெடுதியான விளைவுகளிலிருந்து குளோரோஃபில்லுகளை பாதுகாக்கிறது தான் இந்த கெரட்டின் போலிகளோட வேலை. சரியா? 14 ரிப்பீட் ஆன மாதிரி இருக்குது. 15க்கு போவோம். 15வது கேள்வி. ரைட், 15வது கேள்வி என்ன? கெல்வின் வட்டத்தில் ஈற்று விளைபொருள் மாப்பொருள் ஆகும். கெல்வின் வட்டத்தின் ஈற்று விளைபொருள் மாப்பொருளா 3G3P G3P. சரி, அந்த G3P தான் கார்போஹைட்ரேட் தொகுப்புக்கான முன்னோடி. இதிலிருந்து கார்போஹைட்ரேட் தொகுக்கப்படும். அப்போ கெல்வின் வட்டத்தின் ஈற்று விளைபொருள் மாப்பொருள்னு சொல்லலாது. குளுக்கோஸ்ன்னு சொல்லியிருந்தா கூட யோசிக்கலாம், மாப்பொருள்னு சொல்லலாது. 2வது, கெல்வின் வட்டத்தில் தாழ்த்தலுக்கும் மீளப்பிறப்பித்தலுக்கும் ஏடிபி அவசியம். கெல்வின் வட்டத்தில் தாழ்த்தலுக்கும் மீளப்பிறப்பித்தலுக்கும் ஏடிபி அவசியம். இங்கே கொஞ்சம் கதப்பம். எங்களுக்கு தெரியும் 3PGA இருக்கு. இந்த 3PGA மூலக்கூறு எத்தனை கார்பன் சேர்வை? 3 கார்பன் சேர்வை. இந்த 3PGA மூலக்கூறு ஒளித்தாக்கத்தின் போது தோற்றுவிக்கப்பட்ட ஏடிபியை பயன்படுத்தி ஏடிபி என்னவாக மாறும்? ஏடிபியாக மாறும். ஏடிபி ஏடிபியாக மாறும். இந்த டைமில் 3PGA என்னவாக மாறும்? 1,3 BPGA ஆக 1,3 BPGA ஆக மாறும். இந்த 1,3 BPGA அடுத்த ஸ்டெப் ஒளித்தாக்கத்தின் போது தோற்றுவிக்கப்பட்ட ஏடிபியையும் NADPHஐயும் பயன்படுத்தி என்னத்தை பயன்படுத்தி NADPH என்ன மாறும்? NADP + மாறும். ஒளித்தாக்கத்தின் போது தோற்றுவிக்கப்பட்ட ஏடிபியையும் ஒளித்தாக்கத்தின் போது தோற்றுவிக்கப்பட்ட NADPHஐயும் பயன்படுத்தி G3P ஆக மாறும். அப்போ இந்த சம்பவத்துக்கு தான், சரியா, இந்த 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 நிகழ்வுக்கு தான் பேர் தாழ்த்தல். அப்போ இங்கே இந்த இடத்துல ஏடிபியை பற்றி இங்கே சொல்லலை, ஆனால் நோட்டில் சொல்லப்படுது 1,3 BPGAலிருந்து G3P தோன்றதுக்கு ஏடிபி தேவை. அது ஒளித்தாக்கத்தின் போது தோற்றுவிக்கப்பட்ட ஏடிபி NADPH தேவை. அப்போ தாழ்த்தலுக்கும் மீளப்பிறப்பித்தலுக்கும் ஏடிபி அவசியம். மீளப்பிறப்பித்தல் என்றால் என்ன? இந்த G3P, சரியா, இந்த G3P என்னத்தை தோற்றுவிக்கணும்? இந்த G3P என்னத்தை மீளப்பிறப்பிக்கணும் அப்படின்னா RUBP தோற்றுவிக்கணும். அப்போ G3Pலேருந்து RUBP தோற்றுவிக்கப்படுறதுக்கு ஏடிபி பயன்படுத்தப்படும். ஏடிபி என்ன மாறும்? ஏடிபியாக மாறும். அப்போ தாழ்த்தலுக்கு ஏடிபி தேவையா தேவையில்லையா? தேவை. G3Pலேருந்து RUBP தோற்றுவிக்கிறதுக்கு ஏடிபி தேவையா தேவையில்லையா? தேவை. சரியா? தேவை. கூற்று சரி. உருவாக்கப்படும் முதல் கார்போஹைட்ரேட் விளைபொருள் 3PGA. 3PGA கார்போஹைட்ரேட்டா இல்லை, ஒரு அமிலம், போஸ்போகிளிசரேட் அல்லது போஸ்போகிளிசரிக் ஆசிட், ஒரு அமிலம். உருவாக்கப்படும் முதலாவது கார்போஹைட்ரேட் வடிவம் எது? கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். ஸோ கூற்றுப்பிழை. சரியா? கூற்றுப்பிழை. ஏடிபியும் NADPHம் தாழ்த்தல் மீளப்பிறப்பித்தல் ஆகியவ ரெண்டுக்கும் தேவை. சரியா? ஏடிபியும் அப்போ இதுக்கு ஏடிபி தேவைன்னு சொல்கிறோம். ஏடிபியும் NADPHம் தாழ்த்தலுக்கும் தேவையா மீளப்பிறப்பித்தலுக்கும் தேவையா? இல்லையே. அப்போ ஏடிபியும் NADPHம் தாழ்த்தலுக்கு தேவை, மீளப்பிறப்பித்தலுக்கு ஏடிபி மட்டும் தேவை. சரிதானே? ஸோ பிழைச்சிருச்சு. PEP கார்பாக்சிலேஸ் நொதியம் ருபிஸ்கோவை விட வினைத்திறனாக செயற்படுகிறது. 15வது கேள்வியை பாருங்கள். கெல்வின் வட்டத்தில் அப்படின்னு இருக்கு.
அப்போ கெல்வின் வட்டத்தில் ஏது பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம்? ஏன்னா பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம் பொதுவாக C4 தாவரங்களில் என்ன C4 தாவரங்களில் பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம் இருக்கும், ருபிஸ்கோ இருக்கும். இப்போ எங்கன்னா கெல்வின் வட்டம்னா யார் மட்டும்தான்? ருபிஸ்கோ மட்டும்தான். கெல்வின் வட்டம்னா ருபிஸ்கோ மட்டும்தானே. அப்போ பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியமானது ருபிஸ்கோவை விட வினைத்திறனாக செயற்படுகிறது பிலப்ப. ஆனால் மேல் அந்த கெல்வின் வட்டத்தில்ன்ற வேர்டு ஒன்று இருக்கு, ஏன்னா அது இல்லைன்னா இது சரியான கூற்று. பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம் ருபிஸ்கோவை விட வினைத்திறனாக செயற்படும். எப்படி? பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம் ஒட்சிசனுக்கு நாட்டமற்றது, ஒட்சிசனுக்கு நாட்டமற்றது. ஸோ 15க்கு ஆன்சர் 2. தாழ்த்தலுக்கும் மீளப்பிறப்பித்தலுக்கும் ஏடிபி அவசியம். 16வது கேள்வி சரியா? 16வது கேள்வி. ருபிஸ்கோவை விட பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம் வினைத்திறனானது ஏனெனில், இந்த மேலே தான் சொன்னோம், அது ஒட்சிசனுடன் நாட்டம் இல்லாதது. இப்போ பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம் வினைத்திறனானது ஏன்? அது ஒட்சிசனுக்கான நாட்டமற்றது. ஒட்சிசன் ஒரு கீழ்ப்படையாக கொள்ளாது, ஒட்சிசனை ஒரு கீழ்ப்படையாக ஏற்றுக்கொள்ளாது. அப்போ ஒட்சிசனுக்கு நாட்டமற்றது. 17 இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், நாங்கள் அன்றைக்கி நியாயமாக பார்த்தாச்சு சரியா? 17 ஒளித்தொகுப்பில் காணப்படும் சில மூலக்கூறுகள் கீழே தரப்பட்டுள்ளன சரியா? ஓகே, நான் இப்போ அழிச்சிட்டு எழுதுவோம் சரியா? அப்போ ஒளித்தொகுப்பில் காணப்படுகின்ற சில மூலக்கூறுகள் பதினேழாவது கேள்வி. அப்போ 1,3 BPGA 1,3 BPGA ரைட்டா? இது ஏ. பி என்னது? ருபிஸ்கோ, ருபிஸ்கோ. சி என்னது? கிளிசரால்டிஹைட் 3-phosphate G3P சரியா? டி என்னது? 3-phosphoglycerate 3PGA. இ என்னது? PEP பெப் PEP சரியா? ஓகே, என்னன்னு பார்ப்போம். இவற்றுள் C3 தாவரங்களின் கெல்வின் வட்டத்தின் கார்பன் பதித்தலில் ஈடுபடுவது. C3ல கெல்வின் வட்டத்தில் கார்பன் பதித்தலில் ஈடுபடுறது. அப்போ C3ல கெல்வின் வட்டத்தில் கார்பன் பதித்தல் ஈடுபடுறது இது. C3ல கெல்வின் வட்டத்தில் கார்பன் பதித்தல் ஈடுபடும் சரியா? கார்பன் பதித்தலில் ஈடுபடுவது, கார்பன் பதித்தலில் ஈடுபடுவது. அப்ப 1,3 பிஸ்போஸ்போகிளிசரைட் 1,3 பிஸ்போஸ்போகிளிசரைட் கொஞ்சம் யோசிக்கணும். ஓ, அப்போ முதலாவது ஆன்சர் ருபிஸ்கோ. ஃபர்ஸ்ட்டாக வர வேண்டியது ருபிஸ்கோ. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வர வேண்டியது ருபிஸ்கோ. அடுத்து என்ன சொல்றாங்க? கார்போஹைட்ரேட் தொகுப்புகளின் முன்னோடி. கார்போஹைட்ரேட் தொகுப்புகளோட முன்னோடி யார்? அப்போ ருபிஸ்கோனா பி. கார்போஹைட்ரேட் தொகுப்புகளோட முன்னோடி G3P. அப்போ G3P தான் அடுத்ததுக்கு ஆன்சர். சாரி. அப்ப சி. அடுத்தது கார்பன் பதித்தலில் முதலாவது விளைபொருள். கார்பன் பதித்தலில் முதலாவது விளைபொருள் சாரி கார்பன் பதித்தலில் முதலாவது விளைபொருள் வந்து 3PGA. அப்ப டி 3PGA சரியா? 3PGA ஆகியன முறையே தானே. ஸோ ஆன்சர் BCD. BCDனா எத்தனாவது ஆன்சர்? BCDனா ரெண்டாவது ஆன்சர் சரியா? ரெண்டாவது ஆன்சர். 18வது கேள்வி ரைட்? 18. இப்போ குயிக்காக போகிறோம், இன்னைக்கு ஈஸியாக போகலாம், சிக்கல் ஒன்றும் வராது.
ஒளித்தோப்பில் கெல்வின் வட்டத்தில் முதற் தடவை கார்பன் பதித்தலில் பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம் ஈடுபடும். கெல்வின் வட்டத்தில் பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம் எங்க? கெல்வின் வட்டத்தில் தொடரப்பட்ட நொதியம் எது? ருபிஸ்கோ. அப்போ முதல் தடவை கார்பன் பதிலில் பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம் ஈடுபடும்ன்றது பில. கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் தாழ்த்தப்படும். கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். அப்போ கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் தாழ்த்தப்படுமா? கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் தாழ்த்தப்படுமா? இல்லை. சரியா? அப்போ 1,3 பிபிஜிஏ தாழ்த்தப்பட்டு தான் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டே உருவாகும். 1,3 பிஸ்போஸ்போகிளிசரைட் தாழ்த்தப்பட்டு தான் G3P தோன்றும். அப்போ G3P என்பது ஒரு முதலாவது கார்போஹைட்ரேட். அப்போ 1,3 பிபிஜிஏ தாழ்த்தப்பட்ட பிறகு உருவாகிறது தான் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். சொப்பில தாழ்த்தலின் போது கார்பாக்சி அகற்றல் நடைபெறும். கார்பாக்சி அகற்றல்னா நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன். என்னது? CO2 ரிலீஸ் ஆகி போகணும், CO2 வெளியேற்றப்படும். அப்போ தாழ்த்தலின் போது கார்பாக்சி அகற்றல் நடைபெறுமா? இல்லை. சரியா? இல்லை. 4 RUBPயின் மீளப்பிறப்பாக்கத்துக்கு ATP வடிவில் சக்தி தேவைப்படும். RUBPயின் மீளப்பிறப்பாக்களுக்கு ATP வடிவில் சக்தி தேவைப்படுது. இந்த G3Bயிலிருந்து கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டிலிருந்து RUBP தோற்றுவிக்கப்படுறதுக்கு ATP வடிவில் சக்தி பயன்படுத்தப்படும். சரிதானே? ஓகே, சரி கூற்று. தாழ்த்தலுக்கு NADPH மட்டும் போதுமானது. இந்த தாழ்த்தலுக்கு NADPH மட்டும் போதுமா? NADPHும் தேவை, ATPயும் தேவை. NADPHும் தேவை, ATPயும் தேவை. சரியா? ATP NADPH ரெண்டும் தேவை. பிள்ளை. ஸோ 18க்கு ஆன்சர் 4. 19 சரியா? சோளத்தாவரத்தின் இலையொன்று. இப்போ C4 தாவரங்களுக்கு உதாரணம் தெரியணும் உங்களுக்கு. சோளம், கரும்பு, புட்கள், இதெல்லாம் C4 தாவரம். சோளம், கரும்பு, புட்கள். C4 தாவரம். சரியா? இதெல்லாம் C4 தாவரங்கள். C3 தாவரங்கள் கோதுமை, நெல், பார்லி போன்றதெல்லாம் C3 தாவரங்கள். கோதுமை, நெல், பார்லி எல்லாம். கேள்வியை பாருங்க. சோளத்தாவரத்தின் இலையொன்று சூரிய ஒளியில் வைக்கப்பட்ட போது, சோளத்தாவரம்னா C3 ரைட். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க பிள்ளைகள். ஒளிச்சுவாசத்துக்கு அனுகூலமான நிலைமைகளை தருக அப்படின்னு. ஒளிச்சுவாசத்துக்கு அனுகூலமான நிலைமைகளை தருக. என்ன ஒளிச்சுவாசத்துக்கு அனுகூலமான நிலைமை? நீங்க எனக்கு செட் பண்ணுங்க பார்ப்போம். ஒளிச்சுவாசத்துக்கு அனுகூலமான நிலைமைகளை தருக. அனுகூலமான நிலைமைகளை தருக. 3 நிலைமைகள் அனுகூலமானது ஒளிச்சுவாசத்துக்கு. அந்த 3 நிலைமைகளை சொல்லுங்க. செட் பண்ணுங்க. ஒளிச்சுவாசத்துக்கு அனுகூலமான நிலைமை சொல்லுங்க. நான் அந்த கேப்பில் போர்டு அளிக்கிறேன். சொல்றீங்க. நீங்க சொல்றது சரி பிள்ளைகள், சரிதானே? அப்ப இப்படி ஆன்சர் எழுதணும்.
உயர் ஒளிச்செறிவு, சரியா, உயர் வெப்பநிலை, உலர்ந்த காலநிலை. உயர் ஒளிச்செறிவு, உயர் வெப்பநிலை, உலர்ந்த காலநிலை. உயர் ஒளிச்செறிவு, உயர் வெப்பநிலை, உலர்ந்த காலநிலை, இது மூன்றும் ஒளி சுவாசத்துக்கு அனுகூலமான நிலைமைகள். சரியா? இப்போ ஒளி சுவாசத்தை பற்றி கொஞ்சம் கதை பண்ணாங்க. உயர் ஒளிச்செறிவு, உயர் வெப்பநிலை, உலர்ந்த காலநிலை, இது மூன்றும் ஒளி சுவாசத்துக்கு அனுகூலமான நிலைமைகள். இந்த மூன்று சந்தர்ப்பத்திலையும் C3 தாவரங்களோட இலைகளில் உள்ள இலைவாய் மூடிக்கொள்ளும். ஏன் இலைகளில் உள்ள இலைவாய் மூடிக்கொள்ளணும்? நீர்காப்பின் பொருட்டு இலைவாய்களை மூடிக்கொள்ளும். சரியா? நீர்காப்பின் பொருட்டு இலைவாய்களை மூடிக்கொள்ளும். நீர்காப்பின் பொருட்டுனா உயர் ஒளிச்செறிவு, உயர் வெப்பநிலை, உலர்ந்த காலநிலை. அப்போ உலர்ந்த காலநிலையில் ஆவியீர்ப்பின் மூலம் இழக்கப்படுகின்ற நீர் அதிகமாக இருக்கும். ஆவியீர்ப்பின் மூலம் நீர் இழக்கப்பட்டால் தாவரத்தில் உள்ள நீரெல்லாம் இழக்கப்பட்டு தாவரம் வாடி போயிடும். ஸோ நீண்டகால வறட்சி, நீண்டகால வாடல் தாவரத்தை கொல்லும். நீண்டகால வறட்சி தாவரத்தை கொல்லுமே, வாடியே இருக்குமா இருந்தா. ஸோ நீர்காப்புக்காக இலைவாயை மூடிக்கொள்ளும். விளங்குதா? கதையை நல்லா கவனிங்க. அப்போ நீர்காப்புக்காகத்தான் இலைவாயை அவர் மூடினார். இலைவாயை மூடினா அடுத்த பிரச்சனை ஒன்று நடந்து போயிடும். என்ன? ஒளிச்செறிவு இருக்கா இல்லையா? ஒளிச்செறிவு இருக்கு. ஸோ இலைவாய் மூடி இருக்கு, ஒளிச்செறிவு இருக்கு, இலைவாய் மூடி இருக்கு. அப்படி யோசிங்களே, ஒளிச்செறிவு இருக்கு, இலைவாய் மூடி இருக்கு. அப்போ ஒளிச்செறிவு இருக்குன்னா ஒளித்தாக்கம் நடக்குமா நடக்காதா? நடக்குமே. ஒளித்தாக்கம் நடந்தா ஈற்று விளைவாக என்ன விளைவு அங்கே வரும்? ஆக்சிஜன் கேஸ் வரும். ஒளித்தாக்கத்தின் விளைவாக O2 வரும். அப்போ O2 வரும். அப்போ இலைநடுவிலே காலத்தில் CO2 செறிவு குறைஞ்சி O2 செறிவு கூடும். ஏன் O2 செறிவு கூடும்? ஒளித்தாக்கம் நடக்குது, O2 கேஸ் வருது. ஏன் CO2 செறிவு குறையும்? இலைவாய் மூடி இருக்கே. இலைவாயினுடாதனை வளிமண்டலம் CO2 வரணும் உள்ளுக்கு. ஏன்னா அப்போ CO2 O2 விகிதம் குறையுது. அப்போ O2 விகிதம் நல்லா கூடுது, O2 அளவு கூடுது. ஸோ உங்களுக்கு தெரியும் C3 தாவரங்களில் அந்த ருபிஸ்கோ, C3 தாவரங்களில் இருக்கிற ருபிஸ்கோ O2க்கு நாட்டம் உடையதா இல்லையா? O2க்கு நாட்டம் உடையது. அப்போ CO2 இணைவதற்கு பதிலாக O2 இணைந்து ஒரு மூலக்கூறு 3PGயையும் ஒரு மூலக்கூறு 2 கார்பன் சேர்வையான ஒரு 2 கார்பன் சேர்வையையும் தோற்றுவிக்கும். இந்த 2 கார்பன் சேர்வை உயர் செறிவில் தாவரத்துக்கு நச்சுத்தன்மையானதாக அமையும். ஸோ அந்த 2 கார்பன் சேர்வையிட நச்சுத்தன்மையை நீக்கிற செயற்பாடு தான், 2 கார்பன் சேர்வையிட நச்சுத்தன்மையை நீக்கிற செயற்பாட்டுக்கு தான் பேர் சொல்றது ஒளிச்சுவாசம். அப்போ ஒளிச்சுவாசம் பச்சையுறுமணியில் ஆரம்பிக்கும். சரியா? பச்சையுறுமணியில் ஆரம்பித்து அடுத்து பெராக்சிசோம், இளைமணியின் ஊடாக அவருடைய நச்சு நீக்கப்படும். அப்போ அதுக்கு தான் பேர் நாங்கள் ஒளிச்சுவாசம்னு சொல்கிறோம். அந்த 2 கார்பன் மூலக்கூறுட நச்சுத்தன்மையை நீக்கிற செயற்பாடு ஒளிச்சுவாசம் எனப்படும். 2 கார்பன் சேர்வையிட நச்சுத்தன்மையை நீக்கிற செயற்பாடு தானே ஒளிச்சுவாசம் எனப்படும். இந்த ஒளிச்சுவாசம் சக்தி தேவைப்படுகின்ற தாக்கம். சரியா? சக்தி தேவைப்படுகின்ற தாக்கம். அது மட்டுமா இல்லை, சக்தி தேவைப்படுகின்ற தாக்கம் மட்டுமல்லாது காபனின் தேரிய இழப்புக்கு இட்டு செல்லும். ஞாபகம். சரியா? காபன் இழப்பு, காபன் லொஸ் ஒன்று. எத்தனை சதவீதம் காபன் இழக்கப்படும்னா 50% லொஸ் ஒன்று. ஒளித்தோப்பின் தேரிய வினைத்திறனை 50% குறைக்கிறது தான் இந்த ஒளிச்சுவாசம். ஒளிச்சுவாசம் எங்கே நடக்கும்? C3 C4 C3. ஸோ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தாவரங்கள் கூர்ப்பின் போது சில உடற்சொல்லியல் மாறுபாடுகளை கொண்டு வந்து 2 வகையான கலங்களை உருவாக்கிக்கிட்டு என்ன இலைநர் விலைகளும் கட்டுமடல்கள். இலைவாய் மூடியிருந்தாலும் பரவாயில்ல, ருபிஸ்கோவுக்கு CO2 செறிவை கூட்டி கொடுத்தா போதும். சரியா? ருபிஸ்கோவுக்கு CO2 செறிவை உயர்ந்த செறிவில் வச்சிருந்தா போதும்.
அப்படி வச்சிருக்கிறது CO2 செறிவாக்கும் பொறிமுறை மூலம் CO2 செறிவாக்கும் பொறிமுறை மூலம் CO2 செறிவாக்கும் பொறிமுறை மூலம் ருபிஸ்கோவை சூழ CO2 செறிவை கூட்டி வச்சிருக்கு. CO2 செறிவை கூட்டி வச்சிருக்கு. அதனால இங்கே குறைந்தளவு ருபிஸ்கோ இருந்தால் போதும். C3 தாவரத்தின் கட்டுமல் காலத்தில் குறைந்தளவு ருபிஸ்கோ இருந்தால் போதும். ஆனால் C3 தாவரத்தின் இலை நடுவிலை காலத்தில் C3 தாவரத்தின் இலை நடுவிலை காலத்தில் ருபிஸ்கோட செறிவு உயர்வாக இருக்கணும். C4 தாவரத்தின் கட்டுமல் காலத்தில் ருபிஸ்கோ குறைந்த செறிவில் இருந்தால் போதும். சரியா? குறைந்த செறிவில் இருந்தால் போதும். ரைட், சரியா? அப்ப சோளத்தாவரத்தின் இலை ஒன்று சூரிய ஒளியில் வைக்கப்பட்ட போது PS1 PS2 ஒளித்தாக்கங்கள் கட்டுமடல் களங்களில் இடம்பெறும். அப்ப PS1 PS2 கட்டுமடல் களத்தில் இருந்தா திரும்ப பிரச்சனையே. என்ன பிரச்சனை? கட்டுமடல் களத்தில் உள்ள பச்சையுருமணியில் மணியுருக்களில் ஒளித்தொகுதி இருக்கும். அந்த ஒளித்தொகுதியில் PS1 இருக்கும், PS2 இருக்காதுன்னு படிச்சிருக்கோம். PS2 இருக்குமா இருந்தால் என்ன நடக்கும்? PS2 இருக்குமா இருந்தால் நீரின் ஒளிப்பகுப்பினால் O2 கேஸ் வரும். O2 கேஸ் போட்டிக்குரிய கீழ்ப்படை ருபிஸ்கோ RUBPயோட O2 சேர்ந்து போயிடும். ஸோ பிழைச்சிடும். ஏன்னா அப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணமோ அந்த வேலை நடக்காம போகும். அப்போ PS1 PS2 ஒளித்தாக்கங்கள் கட்டுமல் களங்களில் இடம்பெறுமா? இல்லை, இலை நடுவிலை களத்தில் இடம்பெறும். ஒளித்தாக்கத்துக்கு சிரத்தில் அடைஞ்ச இலை நடுவிலை களம் தான் அங்கே தான் நடக்கும். 2, முதலுறு இணைப்புகளினூடாக மலேட் மட்டும் கடத்தப்படும். முதலுறு இணைப்பினூடாக மலேட் மட்டுமா? அப்போ மேலிருந்து மலேட் இலை நடுவிலை களத்திலிருந்து கட்டுமணல் களத்துக்கு மலேட் வரும். இலை நடுவிலை களத்திலிருந்து கட்டுமணல் களத்துக்கு மலேட் வரும். இலை நடுவிலை களத்திலிருந்து கட்டுமணல் களத்துக்கு மலேட் வரும். இந்த மலேட் உடஞ்சி என்னவா மாறும்? பைருவேட்டாகவும் CO2 ஆகும். இந்த பைருவேட் திரும்ப மேலே போகுமே, இலை நடுவிலை களத்துக்கு போகுமே. பைருவேட் திரும்ப மேலே போகும், இலை நடுவிலை களத்துக்கு போகும். சரிதானே? அப்போ மட்டும் வரும்ன்றது பிழை. முதல் இணைப்பினூட மலேட் மட்டும் கடத்தப்படும். மலேட்டும் பைருவேட்டும் கடத்தப்படும். மலேட் பைருவேட் ஆகியன கடத்தப்படும். 3, PEPயின் மீள உருவாக்கம் இலை நடுவிலை களங்களில் இடம்பெறும். PEPயிட மீள உருவாக்கம் அன்னைக்கே பார்த்தோம் நாங்கள். அப்போ PEP உருவாக்கப்படுறது எங்க? அப்போ இங்கே பைருவேட் இருக்கும். இந்த பைருவேட் இங்கிருந்து முதல் இணைப்பினோட அங்கே போய் என்னத்தை உருவாக்கும்? பொஸ்போயினோல் பைருவேட்டை உருவாக்கும். இங்கே ATP பயன்படுத்தப்படும். ATP ADP ஆக மாறும். சரியா? அப்போ PEPயின் மீள உருவாக்கம் இலை நடுவிலை களங்களில் ஏன் நடக்குது? எஸ். அப்போ பைருவேட் தான் இலை நடுவிலை களத்துக்கு வந்து பைருவேட் தான் ATPயிலிருந்து ஒரு பொஸ்பேட் கூட்டத்தை எடுத்துக்கிட்டு பொஸ்போயினோல் பைருவேட்டாக மாறும். அப்போ இது இலை நடுவிலை களம், இது கட்டுமடல் களம். தானே? அது தெரியும், நான் எழுதலை, உங்களுக்கு நிறைய முறை சொல்லியாச்சு. இது இலை நடுவிலை களம், இது கட்டு மடல் களம். 4, இலை நடுவிலை களங்கள் பைருவேட்டை உருவாக்கும். இலை நடுவிலை களம் பைருவேட்டை உருவாக்குமா? இல்லை. மேலிருந்து என்ன வரும்? மலேட் வரும். அந்த மலேட்டிலிருந்து மெலிக் அசிட்னு ஒரு வேணாம், அந்த என்சைம் பேர் தேவையில்லை. சரி, அந்த மலேட் கார்பாக்சைல் அகற்றும் நொதியங்களால் பைருவேட்டாகவும் வேற என்னவாகும்? CO2 கேஸாகவும் உடைக்கப்படுறது நடக்கிறது கட்டுமடல் களத்தில். அப்போ இலை நடுவிலை களங்கள் பைருவேட்டை உருவாக்குன்றது பிழை. கட்டுமடல் களங்கள் தான் உருவாக்கும் பைருவேட்டை. அதிக ஒளிச்செறிவு உள்ள போது ஒளிச்சுவாசம் இடம்பெறும். சோளத்தாவரம்ன்றது C3 தாவரம். ஸோ அங்கே அதிக ஒளிச்செறிவு உள்ள போது ஒளிச்சுவாசம் இடம்பெறுமா? இல்லை. சரியா? அப்போ கோதுமை, நெல், பார்லிலெல்லாம் நடக்கும்.
சோளத்தாவரத்தில் நடக்காது. 20வது கேள்வி, ஒளித்தொகுப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுக்குள் தவறானது எது? C4 தாவரங்களின் விளைச்சலின் அளவு C3 தாவரங்களை விட அதிகம். சரிதானே? C4 தாவரங்களில் விளைச்சல் ஒப்பீட்டளவில் விளைச்சல் பொதுவாக அதிகம் அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க. விளைச்சல் பொதுவாக அதிகம். சரி, தவறானதான் கேட்டிருக்கு. நான் 2வது பார்ப்போம். அது C4 வரணும். C4 தாவரங்களின் PEP கார்பாக்சிலேஸ் ஒட்சிசனுக்கு ஒரு கீழ்ப்படையாக அமைவதில்லை. ஆமாம் தானே? C4 தாவரத்தில் இருக்கிற PEP கார்பாக்சிலேஸ் என்ன ஒட்சிசனுக்கு நாட்டமற்றது, ஒரு கீழ்ப்படையாக ஒட்சிசன் எடுக்கவே எடுக்காது. சரி கூற்று. குளுக்கோஸின் ஒரு மூலக்கூறின் தொகுப்புக்கு கெல்வின் வட்டத்தின் 3 வட்டங்கள் தேவைப்படுகின்றன. கெல்வின் வட்டத்தின் 6 வட்டங்கள் தேவைப்படுகின்றன. G3P மூலக்கூறின் ஒரு மூலக்கூறின் தொகுப்புக்கு தான் கெல்வின் வட்டம் 3 வட்டம் 3 முறை நடக்கும். 3 முறை நடக்கும். இதையும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்றத கொஞ்சம் பாருங்கண்ணே. எப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வைங்க. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? நாங்கள் RUBPலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? RUBPலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். RUBP இருக்கிறார் தானே? RUBP எத்தனை கார்பன் சேர்வை? 5 கார்பன் சேர்வை. இந்த RUBPயோட யார் சேர போகிறா? CO2 கேஸ் சேரப்போகுது. என்ன உருவாகும்? 3PGA உருவாகும். 3PGA. இந்த 3PGA அடுத்து 3PGA அடுத்து என்ன நடக்கும்? 3PGAக்கு 3PGA 1,3 BPGA ஆக மாற்றப்படும். பிஸ்போஸ்போகிளிசரைட் இருபோஸ்போகிளிசரைட்டாக மாற்றப்படும். இது அடுத்த ஸ்டெப் கிளிசரால்டிஹைட் 3-phosphate ஆக மாற்றப்படும். இந்த கிளிசரால்டிஹைட் 3-phosphateன் ஒரு பகுதி கார்போஹைட்ரேட் தொகுப்பு, அதாவது குளுக்கோஸ் தொகுப்புக்கு பயன்படும். மிச்சது என்னத்தை தோற்றுவிக்கும்? பேலன்ஸில் இருக்கிறது. எஞ்சிய G3P மூலக்கூறுகள் RUBPயை தோற்றுவிக்கும். சரியா? RUBPயை தோற்றுவிக்கும். அப்போ PGAன்றது எத்தனை கார்பன் சேர்வை? 3 கார்பன் சேர்வை. இங்கே BPGன்றது எத்தனை கார்பன் சேர்வை? 3 கார்பன் சேர்வை. கிளிசரால்டிஹைட் 3-phosphate எத்தனை கார்பன் சேர்வை? 3 கார்பன் சேர்வை. குளுக்கோஸ் எத்தனை கார்பன் சேர்வை? 6 கார்பன் சேர்வை. RUBP எத்தனை கார்பன் சேர்வை? 5 கார்பன் சேர்வை. 5 கார்பன் சேர்வை. விளங்குதா? 5 கார்பன் சேர்வை. கவனிங்க. இப்போ என்னன்னா, இந்த குளுக்கோஸ் அழிச்சிட்டு தேறிய, சரியா, தேறிய G3P மூலக்கூறு. அப்போ தேறிய G3P எத்தனை மூலக்கூறுங்க உருவாக்கப்படுது? 1. தேறிய G3P உருவாக்கத்துக்கு வட்டம் எத்தனை முறை இடம்பெறுதல் வேண்டும்? 3 முறை இடம்பெறுதல் வேண்டும். 3 முறை இடம்பெறுதல் வேண்டும். அப்படி தானே படிப்பீங்க? தேறிய G3P தொகுப்புக்கு இந்த வட்டம் 3 முறை இடம்பெறுதல் வேண்டும். 3 முறை இடம்பெறுதல் வேண்டும். அப்போ ஒரு மூலக்கூறு G3P வந்தாச்சு. ஒரு மூலக்கூறு G3P வந்திருக்கு. சரியா? ஓகே. RUBP 5 கார்பன் சேர்வை, CO2 1. அப்போங்கன்னா எப்படி யோசிங்க? 5 கார்பன் 1 கார்பன், 5 கார்பனும் 1 கார்பனையும் சேர்த்தா எத்தனை கார்பன் சேர்வை? 5 கார்பனையும் 1ஐயும் சேர்த்தா எத்தனை கார்பன்? இது 6 கார்பன். ஸோ இதுங்கன்னு எத்தனை வரணும்? 2 மூலக்கூறுன்னு வரணும். நான் நல்லவா போடுறேன் 2 மூலக்கூறு. ஸோ இங்கன்னு எத்தனை வரணும்? 2 மூலக்கூறு. ஸோ இங்கன்னு எத்தனை வரணும்? 2 மூலக்கூறு. 2 மூலக்கூறு தானே? ஓ, அப்போ 2லிருந்து இங்கே 1 தோற்றுவிக்கப்பட்டு 2லிருந்து இங்கே G3P 1 தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன். மிச்சம் எத்தனை இருக்குது? ஒரு G3P இருக்குது. அந்த ஒரு G3P
ஒரு G3Pன்றது 3 கார்பன் சேர்வை. ஒரு G3P சேர்ந்து இந்த 5 கார்பன் சேர்வையை தோற்றுவிக்க இயலுமா? இயலாது. ஒரு G3P சேர்ந்து எத்தனை தோற்றுவிக்க இயலாது? 5 கார்பன் சேர்வையை தோற்றுவிக்க இயலாது. 5 கார்பன் சேர்வையை தோற்றுவிக்க இயலாது. ரைட். அப்போங்கன்னா 2 வரக்கூடாது தானே? 2 வந்திருக்க இயலாது. 2 வந்திருக்க இயலாது. 2 வந்திருக்க இயலாது. அப்போ நான் எழுதுறேன், ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ், ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ்னு எழுதுவோம். ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ், ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ். அப்போ ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் தொகுப்புக்கு இந்த வட்டம் எத்தனை முறை நடக்கணும்? 6 முறை நடந்தாகணும். எத்தனை முறை நடந்தாகணும்? 6 முறை நடந்தாகணும் தானே? அப்படி தானே சொல்லுவோம், 6 முறை நடந்தாகணும். வரேன், கொஞ்சம் வரேன். ரைட் ரைட். என்ன இப்படி எழுதுவோண்ணா? இப்படி ஒரு மூலக்கூறு G3Pன்னு எழுதுவோமே, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மூலக்கூறு G3Pக்கு எழுது. ஒரு மூலக்கூறு G3Pக்கு இந்த வட்டம் எத்தனை முறை நடக்கணும்? 3 முறை நடக்கணும். 3 முறை நடக்கணும்னா அங்கே 3 RUBP அப்படி போடுங்க. இந்த வட்டம் 3 முறை நடக்கணும் தானே? ஸோ 3 RUBP. 3 RUBPனா 3 தர 5 எவ்வளோ? 15 கார்பனுங்கண்ணே. 15 கார்பன், 15 கார்பன். அப்போ 3 RUBPனா 3 CO2 வரணுங்கண்ணே. 3 CO2. அப்போ 15 3 எத்தனை? 18. 15 3 எத்தனை? 18. 18 இங்கே 6 கார்பன் சேர்வை உருவாகுது. அது உறுதியற்றது, உடைஞ்சிரும். ஸோ 18னா எத்தனை? 3 6 கார்பன் சேர்வை உருவாகணும். சரியா? அது உடைஞ்சிரும். 3 6 கார்பன் சேர்வை உருவாகணும், அது உடைஞ்சிரும். ஒரு 6 கார்பன் சேர்வை 2 3PGA ஆக மாறும். அப்போ எத்தனை 3PGA? 6 3PGA. சரியா? 6 பிஸ்போஸ்போகிளிசரேட், 6 1,3 பிஸ்போஸ்போகிளிசரேட், 6 G3P. விளங்குதா? 6 G3P. 6 G3Pல ஒரு G3P இங்கே, 6 G3Pல ஒரு G3P இங்கே. மிச்சம் எத்தனை G3P இருக்கும்? 5 G3P இருக்கும். மிச்சம் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். ஸோ அந்த 5 G3P, அப்போ 5 தர எத்தனை? 3 கார்பன். அப்போ மொத்தம் எத்தனை கார்பன்? 15 கார்பன். அப்போ இங்கே 5 G3P உள்ள கார்பன் இன்னைக்கு எவ்வளோ? 15 கார்பன். இங்கே எத்தனை கார்பன்? 15 கார்பன். சரியா இல்லையா? சரி. அப்போ ஒரு மூலக்கூறு G3P தொகுப்பு நடக்கிறது இந்த வட்டம் எத்தனை முறை நடக்கணும்? 3 முறை நடந்தாகணும். இந்த 3 RUBP, 3 CO2, மற்றதெல்லாம் 6ங்கிட்டு. விளங்குதா? ஒரு மூலக்கூறு G3P தொகுப்புக்கு இந்த வட்டம் எத்தனை முறை இடம்பெறுதல் வேண்டும்? 3 முறை இடம்பெறுதல் வேண்டும். அப்போ குளுக்கோஸ் எழுதுவீங்களா இருந்தால் எத்தனை முறை நடந்துடணும்? 6 முறை நடந்துடணும். சரியா? ஓகே. நான்காவது, அப்போ கூற்று சரி. கூற்று தவறான எத்தனை கேட்டிருக்கு? அப்போ 3வது தவறானது. 4வது, ஒளி சுவாசத்தின் விளைவுகளில் ஒன்றான போஸ்போகிளைகோலேட், சரியா, PGA இணை உருவாக்குவதில்லைன்னு வர்றாங்கண்ணே. PGA இணை உருவாக்குவதில்லை, PGA இணை உருவாக்குவதில்லை. ஒளி சுவாசத்தின் விளைவுகளில் ஒன்றான போஸ்போகிளைகோலேட், போஸ்போகிளைகோலேட் PGA இணை உருவாக்குவதில்லை. நாங்கள் கூற்று ஒன்று பிழைச்சிருச்சு பிள்ளைகள், அந்த கூற்றை வெட்டி விட்டுருங்க. சரியா? மிஸ்டேக் ஒன்று ஆயிடுச்சு. சரி, ஓகே. 5வது பாருங்க, கெல்வின் ஓட்டத்தில் 3PGA மூலக்கூறுகளின் அளவு 3PGA மூலக்கூறின் அளவுக்கு சமன். இந்த பாருங்க, 3PGA மூலக்கூறின் அளவு 3PGA மூலக்கூறின் அளவு கெல்வின் ஓட்டத்தில் 6 இருக்குமா இருந்தா G3P மூலக்கூறின் அளவுக்கு சமன் தானே. இங்கே 6 3PGAனா 6 G3P, 6 3PGAனா 6 G3P. கூற்று சரி. இப்போ அது கூற்று சரி. 21வது கேள்வி, 21வது கேள்விக்கு போகிறோம் நாங்கள். இப்போ 21வது கேள்விக்கு, ஒளித்தோப்பின் C4 பாதை பற்றிய சரியான கூற்று, கார்பனீரொட்சைட்டானது ஆரம்பத்தில் PEPனால் கட்டுமடல் கலங்களில் பதிக்கப்படும், PEPனால் இலைநடுவிலை கலங்களில் பதிக்கப்படும், PEPனால் இலைநடுவிலை கலங்களில் பதிக்கப்படும்.
பிஇபினால் இலை நடுவிலே கலங்களில் பதிக்கப்படும். கூற்றுப்பிழை அது. ரைட். ரெண்டாவது, பதிக்கப்பட்ட கார்பன் உறுதியான மலேட் வடிவில் கட்டுமல் கலங்களை சென்றடையும். பதிக்கப்பட்ட கார்பன் இந்த படத்தை தான் வரையணும். இப்போ நான் சரிதானே படத்தை வரையும். அப்போ இது பிஇபியோட CO2 வந்து சேருது. இங்கே ஒக்சலோ எசட்டேட் உருவாகும். இந்த ஒக்சலோ எசட்டேட் மலேட்டாக மாறும். இந்த மலேட் கட்டுமணல் கலத்துக்கு வரும். சரியா? மலேட் வருது. மலேட் உடைஞ்சி CO2 ஆகவும் அங்கிட்டு எழுதுவோம். சரியா? அங்கிட்டு எழுதுவோம். மலேட் உடைஞ்சி பைருவேட்டாகவும் CO2 ஆகவும் மாறும். சரியா? அப்போ இது நடக்கிறது மேலே அப்படி. இது இலைநடுவிலே களத்தில், அது இலைநடுவிலே களத்தில். இது அப்படியே நடக்கிறது கட்டுமடல் களத்தில். அப்போ இது கட்டு மடல் களம், இது இலை நடுவிலே களம். இலை நடுவிலே களம். இந்த பைருவேட் மீண்டும் என்னவாக போகுதுங்கன்னா பொஸ்போயினோல் பைருவேட்டாக இலை நடுவிலே களத்தை அடைஞ்சி திரும்ப அது ஏடிபியிலிருந்து பொஸ்பேட் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பொஸ்போயினோல் பைருவேட்டாக மாறும். இப்போ கார்பன் டை ஆக்சைடான ஆரம்பத்தில் பிஇபினால் கட்டுமல் கலங்கள் இல்லையா? இல்லை, இலைநடுவிலே கலங்களில் பதிக்கப்படும். 2, பதிக்கப்பட்ட கார்பன் உறுதியான மலேட் வடிவில் கட்டுமணல் கலங்களை சென்றடையும். ஆமாம், மலேட் வடிவில் தான் கட்டுமணல் கலங்களுக்கு வருது. கட்டுமணல் கலங்களில் தான் கார்பாக்சைல் அகற்றும் நொதியங்களால் பைருவேட்டாகவும் CO2 உடைக்கப்படுது. 3, இப்பாதையில் கெல்வின் வட்டம் இலைநடுவிலே கலங்களில் நிகழும். கெல்வின் வட்டம் நடக்கிறது கட்டுமணல் களத்தில், இலைநடுவிலே களத்தில் இல்லை. பிழை, கூற்று பிழை. இப்பாதையில் கெல்வின் வட்டம் இலைநடுவிலே கலங்களில் நிகழும்ன்றது பிழை. பிஇபியின் மீள்பிறப்பாக்கம் ஒரு மந்தமான செயல்முறையாகும். பிஇபியின் மீள்பிறப்பாக்கம் பைருவேட்டிலிருந்து தான் பிஇபி மீளப்பிறப்பாக்கப்படுகிறது. ஸோ அது உயிர்ப்பான செயல்முறை. ஏடிபியிலிருந்து ஏடிபி தோன்றுது. ஏடிபியிலிருந்து ஒரு பொஸ்பேட் கொடுத்து எடுத்துக்கிட்டு தானே ஏடிபி போகுது. ஸோ பிஇபியோட தோற்றம் பிஇபியோட மீளப்பிறப்பாக்கம். அப்போ பிஇபியினது மீளப்பிறப்பாக்கமும் RUBPயினது மீளப்பிறப்பாக்கமும் ரெண்டுமே உயிர்ப்பான செயல்முறை. உயிர்ப்பான செயல்முறை மூலம்தான் அது மீளப்பிறப்பிக்கப்படும். சரியா? உயிர்ப்பான செயல்முறை மூலம்தான் மீளப்பிறப்பிக்கப்படும். 5, இப்பாதையில் தோன்றும் முதல் விளைவு 4 கார்பன் கார்போஹைட்ரேட்டான ஒக்சலோசெட்டேட். சரி, இது 4 கார்பன் தான். சரியா? இது கார்போஹைட்ரேட்டு அல்ல பிள்ளைகள், இது கார்போஹைட்ரேட் அல்ல தானே, நாட் அ கார்போஹைட்ரேட். ரைட்? ஓகே. 22வது கேள்வி. C4 ஒளித்தொகுப்பு பற்றிய பின்வரும் கூற்றுக்குள் சரியானது. முதலாவது, உறுதியான விளைபொருள் ஒரு 4 கார்பன் கார்போஹைட்ரேட் இல்லை, அது கார்போஹைட்ரேட் அல்ல, அது ஒரு அமிலம். 2, கட்டுமணல் கலங்களில் 2ஆம் தடவை பதித்தலில் பிஇபி கார்பாக்சிலேஸ் ஈடுபடும். கட்டுமணல் கலங்கள் 2வது முறையில் கார்பன் டை ஆக்சைடு பதிக்கிறது ருபிஸ்கோ. 3, ஒளி சுவாசத்தில் ஈடுபடுவதற்கான கலங்கள் அப்போ ஒளி சுவாசத்தில் ஈடுபடுவதற்காக அது எப்படி வரணும் மாற்றி எழுதிக்குங்க. ஒளி சுவாசத்தில் ஈடுபடுவதற்காக இலைநடுவிலே கலங்கள் ஏராளமான பெராக்சிசோம்களை கொண்டிருக்கின்றன. அப்படி வரணும். ஒளி சுவாசத்தில் ஈடுபடுவதற்காக இலைநடுவிலே கலங்கள் ஏராளமான பெராக்சிசோம்களை கொண்டிருக்கின்றன. C4 தாவரத்தில் ஒளி சுவாசமே நடக்காது. ஸோ அது கூற்று பிழை. ஒளி சுவாசத்தில் ஈடுபடுவதற்காக
இலைநடுவலைய கலங்கள் ஏராளமான பெராக்சோசோம்களை கொண்டிருக்கின்றனன்னு வரணும். அது பிழையே. C4 தாவரத்தில் ஒளிச்சுவாசமே இல்லை, பெரும்பாலும் இடம்பெறாது. 4 இதில் உயர் செறிவுகளில் மட்டும் கார்பன் பதித்தலுக்கான திறன் அதிகரிக்க செய்யும் செயல்முறைகள் உள்ளன. ஏன்னா தாழ் CO2 செறிவுலையும் CO2 பதிக்கிற பொறிமுறை இருக்கு. அதுக்காகத்தான் PEP கார்பாக்சிலேஸ் நொதியத்தின் செறிவு அதிகம். எங்க இலை நடுவிலே கலத்தின் குளிய ஊர் இருக்கு தானே, இலை நடுவிலே கலத்தின் குளிய ஊரில் தானே இந்த தாக்கம் நடக்கும். ஸோ அங்கே இந்த தாக்கத்தை ஊக்குவிக்கிற நொதியம் எது? PEP கார்பாக்சிலேஸ். அப்போ C4 தாவரத்தின் இலை நடுவிலே கலத்தின் குளிய ஊரில் PEP கார்பாக்சிலேஸ் நொதியம் அதிக அளவில் இருக்கும். ஏன் அதிக அளவில் இருக்கும்? இலைவாய் மூடித்தானே இருக்கு. ஏன்னா இலைவாய் மூடி இருந்தா CO2 செறிவு அங்கே அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? CO2 செறிவு அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? குறைவாக இருக்கும். அப்போ CO2 செறிவு குறைவு, ஆனாலும் கார்பன் பதித்தல் நடக்கணும். அதுக்கு என்ன ஒரு மெக்கானிசம் இருக்கும் தெரியுமா? அங்கே இங்கே காணப்படுற PEP கார்பாக்சிலேஸ் நொதியம் இருக்கும், அது உயர் செறிவில் இருக்கும். அப்போ C4 தாவரத்தின் இலைநடுவிலே களத்தில் PEP கார்பாக்சிலேஸ் நொதியம் உயர் செறிவில் காணப்படும். ஞாபகம் வைக்க வேண்டிய பாயிண்ட். சரியா? எழுதி வைங்க. இலைநடுவிலே களத்தின் குளிய உருவில் PEP கார்பாக்சிலேஸ் நொதியம் அதிக அளவில் காணப்படும். ஏன்றது உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கா? ஏன்னா C4 தாவரங்களில் உயர் வெப்பநிலை, உயர் ஒளிச்செறிவு, உலர்ந்த காலநிலை என்பவற்றை சகித்து கொள்றதுக்காக இலைவாயை மூடிக்கொள்ளும். இலைவாயை மூடிக்கொண்டால் CO2 செறிவு குறைவாக தான் இருக்கும், ஆனாலும் கார்பன் பதித்தல் நடக்கணுமே. அதுக்காக PEP கார்பாக்சிலேஸ் நொதியம் உயர்ந்த செறிவில் இருக்கும். நொதிய செறிவை கூட்டி வச்சிருக்கு. சரியா? ஓகே. அப்போ அங்கே கூற்றுப்பிலத்தனை இதில் உயர் செறிவுகளில் மட்டும் கார்பன் பதித்தலுக்கான திறன் அதிகரிக்க செய்யும் செயல்முறைகள் உள்ளன. இல்லை. 5 இலைநடுவிலே கலங்களின் பச்சை உருவத்தில் ஒளியில் தங்கியிருக்கும் தாக்கங்கள் நடைபெறும். இலைநடுவிலே கலத்தின் பச்சை உருவத்தில் ஒளியில் தங்கியிருக்கும் தாக்கங்கள் நடைபெறும். ஸோ அங்கே பிரச்சனை இல்லை. ஏன்? அங்கே ருபிஸ்கோ இல்லை, PEP கார்பாக்சிலேஸ் தான் இருக்கு. 22க்கு ஆன்சர் அப்போ 5, 22க்கு ஆன்சர் 5. அப்போ இன்னும் 8 MCQs பார்க்க இருக்கு. அப்போ இந்த 8 MCQஸையும் பார்ப்போம் நாங்கள் நாளைக்கு. அப்போ நாளைக்கு நான் உங்களுக்கு கலச்சுவாசத்தை அனுப்பிடுவேன். சரியா? கலச்சுவாசத்தை உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ கலச்சுவாசம் செய்கிறதோட யூனிட் 2 முடிச்சுட்டு நாங்கள் யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணணும் அவசரமாக. சரிதானே? ரைட். அப்போ இன்றைக்கி பார்த்ததில் டவுட் எதுவும் இருக்குமா இருந்தால் சொல்லலாம்.